கோவை மேட்டுப்பாளையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் பேருந்து மோதி இருவர் உயிரிழந்த நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு இயக்குகின்றனரா என போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். கதிர்வேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் கர்ஜினி. மது அருந்திட்டு தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து இயக்குறாங்களா அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையத்துல காவல்துறையினர் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதாவது கோவை முதல் மேட்டுப்பாளையம் வரை ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது. அதாவது 40 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட நெடுஞ்சாலையில அடிக்கடி விபத்துகள் நடப்பது, இதனால் உயிரிழப்பு ஏற்படுவது தொடர்கதையாய் இருந்துட்டு வருது. பெரும்பாலான விபத்துகள் இவ்வழியே செல்லக்கூடிய தனியார் பேருந்துகள் எவ்வித நேர கட்டுப்பாடும் இல்லாம அசுர வேகத்தில் இழுக்கப்படுவதே காரணம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துல மட்டும் தனியார் பேருந்துகள் மோதி இருவர் சம்பவ இடத்திலேயே பலியாயிருக்காங்க. இதனால மாவட்ட கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உத்தரவின் பேரில் மேட்டுப்பாளையம் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வேகத்தை கண்காணித்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் பகுதியில் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மது அருந்திட்டு வாகனம் ஓட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் சோதனை செஞ்சது குறிப்பிடத்தக்கது. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.